எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் தொடர் கூட்டலை மாணவர்கள் விளையாட்டு முறையில் எப்படி கற்றுக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? பூ பூவா பூத்திருக்கு, பூ பூவா பூத்திருக்கு. எல்லாரும் ரொம்ப சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஓகேமா, சூப்பர். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு விளையாட்டு விளையாட போறோம். என்ன பண்ண போறோம்? அந்த விளையாட்டை எப்படி விளையாடணும்னு மிஸ் சொல்றேன், கவனிங்க. ஓகேவா? மிஸ் ஒரு பெரிய வட்டம் போட்டிருப்பேன். நீங்க அந்த வட்டத்தை சுத்தி ஓடணும். என்ன செய்ய போறீங்க? ஓகே, மிஸ் வட்டத்துக்கு நடுவில் நிற்பேன். நீங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது 2ன்னு சொல்லும்போது 2 பேரா நிற்கணும். 3ன்னு சொல்லும் பொழுது 3 பேரா நிற்கணும். அப்படி நிற்க முடியாதவங்க மிஸ் பக்கத்தில் வந்து நின்றணும். ஓகேவா? மிஸ் சொல்லும் பொழுது இப்போ வட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத அவங்க எண்ணி சொல்லணும். ஓகேவா? புரிஞ்சுதா இந்த கேம்? விளையாட்ட தொடங்கலாமா? ஓகேம்மா, சூப்பர். அப்படியே எழுந்துருங்க பாப்போம். விளையாட்ட தொடங்கலாமா? மிஸ் ஸ்டார்ட்னு ஓட ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட். ஓடு 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 ஓடு. 5 5 5. வெரி குட். 5 5 நின்னாச்சா? சூப்பர். அச்மல் வாங்க. அச்மல் தனியா நிக்கிறீங்களா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா வட்டத்துல இப்போ 5 பேரா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு மொத்தம் எண்ணிட்டு வந்து சொல்லணும். மொத்தம் எத்தனை பேர்? 5 பேரா எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு எண்ணி சொல்வீங்களா? எண்ணிட்டு வந்து மிஸ் கிட்ட சொல்லணும். ஓகே? வாங்க. மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு பாருங்க பாப்போம். 4 குரூப் இருக்கு. சரியா? மொத்தம் எத்தனை குரூப் இருக்கிறாங்க? 4 குரூப். ஓகேவா? முதல் குரூப்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 கூட்டல் அடுத்த குரூப்ல கூட்டுங்க பாப்போம். 6 7 8 9 10. வெரி குட். ரெண்டாவது குரூப்லயும் கூட்டியாச்சு. அடுத்து 3வது குரூப் கூட்டுங்க பாப்போம். இப்ப மறுபடியும் நம்ம விளையாட்ட தொடங்கலாமா? ஓகே, மிஸ் என்ன நம்பர் சொல்ல போறேன்றத கவனமா கேட்கணும். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட். ஓடு 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 ஓடு. 4 4 4 நின்னாச்சா? ஓகே, கௌரி சங்கர் தனியா நிக்கிறீங்களா? வாங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? வட்டத்துல இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க? 4 நிக்கிறாங்க. எல்லாம் 4 மொத்தம் எத்தனை குரூப் இருக்கு? ஒவ்வொரு குரூப்லயும் மொத்தமா எத்தனை பேர் இருக்கிறாங்கன்றத கூட்டி சொல்ல போறீங்க. சொல்றீங்களா? கூட்டி சொல்லுங்க பாப்போம். வாங்க கௌரி சங்கர் வாங்க. 20 எழுதலாமா? மிஸ் எழுதின மாதிரியே நீங்க எழுதி கூட்ட போறீங்க. கூட்டுறீங்களா?
ஒரு குரூப்ல 4 பேரா, மொத்தம் 5 குரூப். அப்ப 4ன்றத 5 முறை போடணும். ஓகேவா? 4ன்றத எத்தனை முறை போடணும்? வாங்க போடுங்க பாப்போம். போட்டு கூட்டணும். சரியா? வெரி குட்மா. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. 4 கூட்டல் வெரி குட். 5 முறை போட்டீங்களா? இப்ப கூட்டுங்க பாப்போம். கூட்டி சொல்லுங்க. 17, 18, 19, 20. 20. சூப்பர். எத்தனை முறை கூட்டுனீங்க? 5 முறை கூட்டுனீங்க. வெரி குட். போடுங்க. கௌரி சங்கர் கரெக்டா கூட்டினானா? கிளாப் பண்ணிருங்க. இப்ப நம்ம மறுபடியும் வட்டத்துல போய் நின்னு விளையாட்ட தொடரலாம். ஓகேவா? கன்னியூ பண்ணலாமா? வட்டத்துல போய் நில்லுங்க. சூப்பர்மா. மறுபடியும் விளையாட்ட தொடரலாமா? ஓகே. இப்ப மிஸ் என்ன நம்பர் சொல்ல போறேன்றத கவனமா கேட்கணும். ஓகேவா? ஸ்டார்ட். ஓடு 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 ஓடு. 6 6 6. உங்க குரூப்ல 6 இருக்கான்னு பாத்துக்கோ. 6. ஓகே. 3 பேருக்கு பேர் இல்ல. ஓகே, 3 பேர் வாங்க, மிஸ் கிட்ட வாங்க. ஓகே, எல்லாரும் 6 நிக்கிறீங்களா? கரெக்டா? சூப்பர். இப்ப இந்த 3 பேர்ல தரண்யா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, வட்டத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு எண்ணி வந்து மிஸ் கிட்ட சொல்லணும். ஓகேவா? ஓகே, எண்ணிட்டு வந்து மிஸ் கிட்ட சொல்லுங்க பாப்போம். கரெக்டா எண்ணுங்க. 18, 18. ஓகே, வாங்க இங்க. தரண்யா எத்தனை பேரா நிக்கிறாங்க? 6 பேரா? சூப்பர்மா. உங்க 3 பேருக்கு நிக்க முடியல இல்ல? ஓகே, அந்த 2 பேரை விட்டுட்டு நீங்க கூட்டணும். ஓகே, 6 பேரா மொத்தம் எத்தனை குரூப் இருக்காங்க சொல்லுங்க? 3 குரூப். சூப்பர். ஓகே, கௌரி சங்கர் எழுதி காமிச்ச மாதிரியே 6 6 6ன்னு எத்தனை முறை போட போறோம்? சூப்பர்மா. 3 முறை எழுதி கூட்டுறீங்களா? போடுங்க பாப்போம். சொல்லிக்கிட்டே போடுங்க. 6 கூட்டல் வெரி குட். 3 முறை போட்டாச்சு. இப்ப கூட்டுங்க பாப்போம். சாக் பீஸை கூட்டுங்க. கூட்டுங்க. 17, 18. சூப்பர்மா. வெரி குட். கரெக்டா? கிளாப் பண்ணிருங்க. வெரி குட்மா. சூப்பர்மா. எல்லாம் ரொம்ப அழகா விளையாடினீங்க. இந்த விளையாட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சூப்பர். இந்த விளையாட்டுல நம்ம எண்களை எப்படி கூட்டி இருக்கோம்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் எப்படி கூட்டி இருக்கோம் சொல்லுங்க? 5 5 தொடர்ந்து கூட்டி இருக்கோம். ஓகேவா? அடுத்து 4 4 எழுதி கூட்டி இருக்கிறோம். ஓகே, அடுத்து சூப்பர்மா. 3 லைன்லயும் பாருங்க, ஒரே எண்களை நம்ம திரும்ப திரும்ப கூட்டி இருக்கிறோம். ஆமா தானே? ஓகே, சூப்பர். ஒரே எண்களை திரும்ப திரும்ப கூட்டுறதுக்கு பேரு தொடர் கூட்டல். இந்த தொடர் கூட்டல் முறையில இந்த கேரட் அமைச்சு ஒரு கூட்டல் கணக்கு செய்யலாமா? செய்றீங்களா? யார் செய்றீங்க? எல்லாரும் செய்வீங்களா? குஷி வாங்க, நீங்க வாங்க. இந்த தொடர் கூட்டல் அமைப்புல இங்க உள்ள கேரட்டை பிரிச்சு வைக்க போறோம். எத்தனை பிரிக்க போறீங்க? 3. பிரிச்சு வைக்கலாமா? பிரிச்சு வைங்க பாப்போம். 3 3 பிரிச்சு வச்சு இதே மாதிரி எழுதி கூட்டணும். கூட்டுங்க பாப்போம். பிரிச்சு வைங்க. 3. எத்தனை பிரிக்க போறீங்க? 3 3 எடுத்து வைங்க. இரண்டு. சூப்பர். தொடர் கூட்டல் அமைப்புல பிரிச்சாச்சா? இப்ப எழுதலாமா? நாங்க எழுதுங்க பாப்போம். எப்படி பிரிச்சிருக்கீங்க? எழுதி காமிங்க. 3 கூட்டல். சூப்பர். 3 கூட்டல். சூப்பர். எத்தனை முறை பிரிச்சு போட்டிருக்கீங்க?
3 3 எத்தனை முறை போட்டிருக்கீங்க? 4 முறை போட்டிருக்கீங்க. ஓகே, எத்தனை இருக்குன்னு கூட்டி சொல்லுங்க பாப்போம். கூட்டி போடுங்க பாப்போம். சத்தமா கூட்டுங்க. சூப்பர்மா. கரெக்டா? போடுங்க பாப்போம். குஷிக்கு கிளாப் பண்ணிடுங்க எல்லாரும். அழகா கூட்டிட்டீங்க. இந்தாங்க ஸ்டார். சூப்பர்மா. பேஸ்க்கு போங்க. ஓகே, இதே மாதிரி இந்த பேப்பர் கப்பை தொடர் கூட்டல் அமைப்புல வைக்கலாமா? தொடர் கூட்டல் அமைப்புல இந்த பேப்பர் கப்பை வைக்கணும். யார் வரீங்க? ஓகே, ஜோஷ்வா வாங்க. இந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச நம்பர்ல இதே மாதிரி உருவாக்க போறீங்க. ஓகேவா? என்ன நம்பர்ல வைக்க போறீங்க? 2 2 வைக்க போறீங்க. வைங்க. ஜோஷ்வா எத்தனை வச்சிருக்கான்? 2 2 இப்ப தொடர் கூட்டல் அமைப்புல எழுதுங்க பாப்போம். சொல்லிட்டே எழுதுங்க. 2 கூட்டல் ஓகே, இப்ப கூட்டி சொல்லுங்க பாப்போம். மொத்தம் எத்தனை இருக்குன்னு கூட்டி பாருங்க. 1 2 3 4 5 6 ஓகே, சூப்பர். கரெக்டா? போடுங்க. ஜோஷுவாக்கு கிளாப் பண்ணிடுங்க. சூப்பர்மா. தேங்க்யூமா. எல்லாரும் தொடர் கூட்டல கத்துக்கிட்டீங்களா? ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. சூப்பரா செஞ்சீங்க. கிளாப் பண்ணிடுங்க எல்லாம். இப்ப நம்ம பயிற்சி நூல்ல செய்யலாமா? ஓகேம்மா. எல்லாரும் தொடர் கூட்டல் கணக்க சூப்பரா செஞ்சிருக்கீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா, எல்லாரும் கத்துக்கிட்டாச்சா? கேரட் வச்சு கத்துக்கிட்டோம், விளையாட்டு முறையில கத்துக்கிட்டோம். ஆமா தானே? சூப்பர். இதே மாதிரி வீட்டில் உங்களுக்கு என்ன பொருள்லாம் கிடைக்குமோ அந்த பொருள்களை வச்சு நீங்களே தொடர் கூட்டல் அமைப்புல உருவாக்கி கணக்கு செஞ்சு பார்த்துட்டு வருவீங்களா? பார்த்துட்டு வந்து மிஸ் கிட்ட சொல்வீங்களா? சூப்பர்மா. தேங்க்யூ. சூப்பர்மா. இந்த செயல்பாட்டோட தொடக்கத்துல ஆசிரியர் மாணவர்களின் கவனத்தை ஈர்க்க பூப்பூவா பூத்திருக்குன்னு சொல்லும் பொழுது மாணவர்கள் வண்ணத்து பூச்சி வந்தாச்சு அப்படின்னு சொல்றத பார்த்தோம். ஆசிரியர் இதை ஒரு வகுப்பறை மேலாண்மை யுக்தியா பயன்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் விளையாடும் பொழுது மாணவர்கள் தொடர் கூட்டலை மறைமுகமா தெரிஞ்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அன்றாட வாழ்க்கையோட தொடர்பு படுத்தி கேரட்டை வச்சும் காகித குவளைகளை வச்சும் மாணவர்கள் தொடர் கூட்டலை தாங்களாகவே உருவாக்குறாங்க. இது மாதிரி நாமும் நம்மளோட வகுப்பறையில விளையாட்டு முறையிலையும் அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு படுத்தியும் செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுது மாணவர்களுக்கு கற்றல் எளிமையாகிறது. நன்றி.